கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். என்ன ஒரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். ஆமென். வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 23வது வசனம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை ஆழமாய் பார்க்கக்கூடிய கர்த்தாவே, உணர்வுள்ள இருதயத்தை, ஆவியின் கண்களை எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வந்து இயேசுவை குறித்த சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். நல்ல எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாகும். இயேசு சொன்னார், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்த சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். விதைப்பும் அறுப்பும் என்கிற ஒரு அற்புத பிரமாணத்தை மனிதர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, வாழ்வையும் பெருக்கத்தையும் தேவன் விதை வடிவிலே தந்திருக்கிறார். விதை இல்லாமல் வாழ்வு கிடையாது, விதைப்பு இல்லாமல் பெருக்கம் கிடையாது. பாருங்க, எல்லாமே விதையிலிருந்து ஆரம்பிக்கிறது. நாம் கூட ஒரு வித்துக்கு தான் பிறந்திருக்கிறோம், இல்லையா? மரம், செடி, கொடிகள் இருக்குது, வித்திலிருந்து தான் வந்திருக்குது. மிருகங்கள், பறவைகள், மீன்கள் வித்திலிருந்து தான் வந்திருக்குது. விதை இல்லாமல் பிறப்பு கிடையாது, வாழ்வு கிடையாது. பாருங்க, இது பாவத்தில் விழுந்து போன மனிதர்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் வழங்கலை, பூரணமான விதத்தில் மனிதர்கள் பாருங்கள் இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஏதோ கொஞ்சம் தெரியுது, விதைக்கணும் அறுக்கணுன்றது கொஞ்சம் தெரியுது. ஆனால் இந்த விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் பூரணமாக விளங்கிடுச்சுன்னா மனுஷன் ரொம்ப சீரியஸ் ஆகிடுவான். பாருங்கள், ரொம்ப கருத்துள்ளவனாக மாறிவிடுவான். எதை விதைக்கணுமோ அதை விதைப்பான், எதை விதைக்கக்கூடாதோ அதை விதைக்க மாட்டான். பாருங்க, எதை விதைக்கணுமோ அதை விதைப்பான். விளைச்சல் உண்டாகும், பெருக்கம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும், மனுஷன் ஆசீர்வாதமாய் வாழ்வான். இங்கே இயேசு பாருங்க தன்னை ஒரு கோதுமை விதைக்கு ஒப்பிடுகிறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று இயேசு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மனுக்குலம் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் அனுப்பி கொடுத்த ஒரு ஜீவனுள்ள விதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, மனுஷனை பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலையாக்கும்படி, எல்லா தீமைகளுக்கும் நிவாரணம் பண்ணும்படி தேவன் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினார். மரணத்தின் சக்திகளை மனுஷனை விட்டு விலக்கி விட்டு ஜீவனை மனுஷனுக்கு கொடுப்பதற்காக அருமையானவர்களே இயேசு இந்த உலகத்திலே வந்தார். விதை நிலத்தில் விழுந்து சாகிறது போல இயேசு கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்திற்காக செத்தார். பாருங்க, விதை முளைத்து அறுவடையை கொண்டு வருகிறது போல இயேசு உயிர்த்தெழுந்து அருமையானவர்களே இன்றைக்கு ஜீவனை அருளுகிற ஒரு இரட்சகராக, ஆண்டவராக,
அவர் இருக்கிறார். பாருங்க, மிகுந்த பலன் உண்டாகும் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இயேசு பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில் மிகுந்த பலனை, மிகுந்த ஆசீர்வாதங்களை மனுஷனுக்கு கொடுக்கும்படியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட அவர் எழுந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் கொடுக்கிற பலன் சாதாரண பலன் கிடையாது, மிகுந்த பலன். அவர் கொடுக்கிற ஜீவன் சாதாரண ஜீவன் கிடையாது, பரிபூர்ண ஜீவன். அருமையானவர்களே, எல்லா ரீதிகளிலும் மனிதனை ஆசீர்வதிக்கும்படி இயேசு அருமையானவர்களே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குறோம், எங்குமுள்ள மனிதருடைய வாழ்க்கை அருமையானவர்கள் வறண்ட நிலம் போல இருக்கிறது. வறட்சியில் மனிதர்கள் வாழுகிறார்கள். அருமையானவர்களே பாருங்க, தேவனை பற்றிய அறிவு கிடையாது, பாவத்திலிருந்து விடுதலை கிடையாது, வியாதியிலிருந்து விடுதலை கிடையாது, தரித்திரத்திலிருந்து விடுதலை கிடையாது, சாபத்திலிருந்து விடுதலை கிடையாது. பாருங்க, வறண்ட ஒரு வனாந்திரம் போல இன்னைக்கு மனுஷருடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்படிப்பட்ட மனுஷருடைய வாழ்க்கைக்குள்ளே அருமையான ஜீவனுள்ள வித்தாகிய இயேசு பிரவேசிப்பாரானால் அந்த வறண்ட வாழ்க்கை மாறி செழிப்புள்ள வயல் போல வாழ்க்கை மலரும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். வித்து இல்லாம பிறப்பு கிடையாது, அதுபோல இயேசு இல்லாம அருமையானவர்களே ஆசீர்வாதம் கிடையாது, ஜீவன் கிடையாது என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால் இயேசுவே நீரின் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீரின் ஆண்டவர் என்று சொல்லி இயேசுவுக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்களே ஒரு முயற்சியிலே இறங்க வேண்டும். என்ன முயற்சி? ஆத்துமாவை பாருங்க தேவனுடைய எண்ணங்களால் நிரப்புகிற ஒரு முயற்சி. பாருங்க, தேவனுடைய எண்ணங்களெல்லாம் நல்ல எண்ணங்கள். ஏன்னா தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிற என் தேவன் நல்லவர், அவருடைய எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள். பாருங்க, தேவன் நல்ல எண்ணங்களை உடையவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இப்படி சொல்றாங்க ஆங்கிலத்தில், ரைட் திங்கிங் லீட்ஸ் டு ரைட் பிலீவிங், ரைட் பிலீவிங் லீட்ஸ் டு ரைட் லிவிங், ரைட் லிவிங் லீட்ஸ் டு சக்சஸ்ஃபுல் லைஃப். பாருங்க, சரியான நினைவுகள் அல்லது சரியான எண்ணங்கள் சரியான விசுவாசத்துக்குள்ளே மனிதனை நடத்துகிறது. சரியான விசுவாசம் சரியான வாழ்க்கைக்குள்ளே மனிதனை நடத்துகிறது. சரியான வாழ்க்கை வெற்றிக்குள்ளே மனிதனை நடத்துகிறது. எத்தனை பேர் வெற்றி பெற விரும்புகிறீர்கள்? பாருங்க, வெற்றி பெற விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, நல்ல எண்ணங்களை, சீரான எண்ணங்களை, தேவனுடைய எண்ணங்களை மனதிலே அருமையானவர்களே கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மிக 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 முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அநேக கேள்விகளுக்கு பதில் இங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நிறைய தேவனுடைய மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இவ்வளவு ஜெபம் பண்ணுறோம், இவ்வளவு உபவாசிக்கிறோம், இவ்வளவு நன்மையா நேர்மையா மனசாட்சிக்கு பயந்து வாழ்கிறோம், ஏன் நமக்கு ஆசீர்வாதம் வரல என்கிற கேள்விக்கு அருமையான பதில் சொல்லுகிறோம். கவனிங்கள், எண்ணங்களின்படி தான் வாழ்க்கை இருக்கும். தேவனுடைய அருமையானவர்களே வார்த்தைகள் மனதை நிரப்ப வேண்டும். மனதிலே நல்ல எண்ணங்கள் உருவெடுக்க வேண்டும். மனது தேவனுடைய எண்ணங்களால் நிரம்ப வேண்டும். அப்படி நிரம்பும் போது அருமையானவர்களே தேவன் விரும்புகிற வாழ்க்கை நம்முடைய பங்காக மாறும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஜெபத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உபவாசத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் பாருங்க, வெறுமனே ஜெபம் பெரிய உதவிகளை நமக்கு செய்யாது. வெறும் உபவாசம் பெரிய உதவிகளை நமக்கு செய்யாது. கவனிங்க, உபவாசம் இருந்து ஜெபம் இருந்து எண்ணங்கள் சரியில்லைன்னா வாழ்க்கை சரியில்லாம தான் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை அருமையானவர்களே, இது இயேசு ரத்தம் சிந்தி மீட்டு கொடுத்த வாழ்க்கை, விலையேற பெற்ற வாழ்க்கை. இதில் ரொம்ப கவனமாக இருந்து கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதில் தீவிரமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, வெற்றி வாழ்க்கை அது வெறும் உபவாசத்துக்குள்ள இல்லை, வெற்றி வாழ்க்கை வெறும் ஜெபத்துக்குள்ள இல்லை. வெற்றி வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையினால் வருகிற நல்ல எண்ணங்களுக்குள்ளே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அருமையானவர்களே, ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, சீரியஸாக இருந்து வசனத்தில் தியானமாக இருந்து மனதை தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு சுவிசேஷத்துக்கு போவோம். மத்தேயு 22:29 வசனம் பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். பாருங்க, இங்க இதை யார்கிட்ட இயேசு சொல்லுகிறார்னா, வேத வசனங்களை அறியாததினாலே தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு கூட்ட மக்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அந்த ஆட்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, சதுசேயர் என்கிற ஒரு கூட்டம். பாருங்க, இந்த சதுசேயருக்கு ஆங்கிலத்தில் பேர் என்னன்னா சாடியூசி. அதை அவர் பிரசங்கியார் சொல்றார். அவங்க பேர்லேயே அவங்க சுபாவம் விளங்குகிறது, அவங்க பேர்லேயே அவங்க நிலைமை தெரியுது. என்ன பேரு? சாடியூசி. ஹவு சாடியூசி? பார்க்கறதுக்கு எவ்வளோ பரிதாபமாக இருக்கிறீங்க, பார்க்கறதுக்கு எவ்வளோ துக்ககரமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது அவங்க பேர்லேயே விளங்குது. பாருங்க, ஏன் அவங்க துக்ககரமான ஆட்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியே பெரிய பக்தி வேஷமெல்லாம் போட்டிருக்கிறாங்க. பாருங்க, பக்தி மார்க்கத்துக்குரிய ட்ரெஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. வெளியே பார்த்தா பெரிய பக்திமான்கள் மாதிரி தெரியுது. ஆனால் எண்ணங்கள் சரியில்லை. எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இல்லை. ஆகவே அவங்க பரிதாபமான கூட்டமாக இருக்கிறாங்க. கவனிங்கள், இயேசு அவங்கள பார்த்து பரிதாபப்படுறாரு. ஆனால் எண்ணங்கள் நல்லா இருந்துச்சுன்னா, எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருந்துச்சுன்னா, நான் நினைக்கிறேன் தேவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தேவன் நம்மளை பார்த்து சொல்வார், உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப குதூகலமாக இருக்குது. ஏன்னா நீ என் வார்த்தையின்படி என்ன செய்கிறாய்? சிந்திக்கிறாய். கவனியுங்கள், தேவனுக்கு அவருடைய வார்த்தை தாங்க எல்லாவற்றையும் பார்க்கலும் முக்கியம். அந்த வார்த்தையின்படி நம்ம சிந்திச்சோன்னா, அந்த வார்த்தையின்படி நம்ம யோசிச்சோன்னா, அந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிச்சோன்னா, கர்த்தரை நம்ம என்ன செய்கிறோம்? மகிமைப்படுத்துகிறோம், சந்தோஷப்படுத்துகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த சதுசேயர் பாருங்க, ஒரு மதவாத கும்பல். இந்த யூதர்கள் மத்தியில் ஒரு மதவாத கும்பல். அவங்களுடைய பாரம்பரியமான நம்பிக்கை என்னன்னா, உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு நம்பிக்கை. யாரோ ஒரு தாடி வச்ச பிரசங்கியார் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அதை அப்படியே இவங்க நினைச்சிட்டாங்க, நம்பிட்டாங்க. அது வேதத்துக்கு பொருந்துதா அப்படின்னு என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல, பார்க்காம விட்டுட்டாங்க. கவனிங்க, அதனால யாரோ என்னைக்கோ சொன்ன ஒரு கருத்து உயிர்த்தெழுதல் இல்லை, அதை இவங்க நினைச்சிட்டாங்க, இறுக பிடிச்சிக்கிட்டாங்க. அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் எவ்வளோ பெரியவர் தெரியுமா? அவரே சொல்லிட்டாரு. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, யாராவது ஒரு பெரிய மனுஷன் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த கருத்து வேதத்துக்கு ஒத்து இருக்குதான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பெரிய மனுஷன் சொன்ன கருத்து வேதத்துக்கு ஒத்து இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். பெரிய மனுஷன் சொன்ன கருத்து, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, வேதத்துக்கு ஒத்து இல்லைன்னா அதை தூக்கி குப்பையில் போட்டுடணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், வேதத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்க ஒரேபடியா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், எப்பா முயலுக்கு 4 காலுப்பா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால். பாருங்க, நாங்கள் இப்படி தான் நம்புகிறோம், எங்கள் சபையில் இப்படி தான் இருக்கிறாங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு உயிர்த்தெழுதல் இல்லை அப்படிங்கிறத சாதிக்கிற ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க இவங்க, இந்த சதுசேயர். கவனிங்க, அதனால இயேசுவை பேச்சில் அகப்படுத்தும்படி பாருங்க ஒரு கதையை கட்டிட்டு வர்றாங்க. இந்த மதவாதிகள்லாம் கதையை கட்டி விட்டுருவாங்க.
கதை கட்டுறது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கட்டுக்கதைகள் நிறைய இருக்குது உலகத்தில். ஆனால் சத்திய வேதம் இங்கே இருக்குது, நம்ம கையில் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நாம் கட்டுக்கதைகளை நம்புகிற ஆட்கள் கிடையாது, நம்ம சத்திய வேதத்தை நம்புகிற ஆட்கள். இருக்கிறீங்களா? தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். கவனிங்க, இங்க ஒரு கதையை கட்டி எடுத்துட்டு வர்றாங்க இயேசுநாதர்கிட்ட. இப்போ நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 22:23 உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர். கவனிச்சிங்களா? உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அன்றைய தினம் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அப்படியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். நல்ல வேளை இறந்து போயிட்டா. கேட்குறானுங்க இப்போ 28வது வசனம். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவ்வேழு பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லாரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள். இதுக்கு தான் இயேசு பதில் சொல்றாரு. இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். பாருங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, அவங்கள எச்சரிக்கிறார் ஒரு விதத்தில். அதாவது தப்பான எண்ணம், இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்பது வேதத்துக்கு பொருந்தாத ஒரு தப்பான எண்ணம். இதை நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வதிக்கப்பட்ட மறுமையை நீங்க என்ன செய்ய போறீங்க? இழந்து போறீங்க. கவனிங்க, வார்த்தையை பற்றி கொள்ளுகிறவர்கள் இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். வார்த்தையை விட்டுட்டு பாரம்பரியத்தை பற்றி கொள்ளுகிறவர்கள் பாருங்க, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை இழந்து போயிடுறாங்க. அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாங்க? இழந்து போயிடுறாங்க. கவனிங்க, அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம். அருமையானவர்களே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், தேவன் அவருடைய வார்த்தையை என்ன செஞ்சிருக்கிறாரு? மகிமைப்படுத்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார். பாருங்க, தேவன் எதை மேன்மையா நினைக்கிறாரோ அதை நாம மேன்மையா நினைக்க பழகணும். அருமையானவர்களே, தேவன் எப்படி சிந்திக்கிறாரோ அப்படி நாம சிந்திக்க பழகணும்னா நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களா இருப்போம். அருமையானவர்களே, நம்முடைய ஆசீர்வாதத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கவனிங்க, இப்போ இயேசு அவங்களுக்கு பதில் சொல்றாரு. 30வது வசனம். உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். அதான் சத்தியம். இயேசு சத்தியத்தை சொல்றாரு. உயிர்த்தெழுதல்ல பாருங்க, இந்த பெண் கொடுப்பதும் பெண் எடுப்பதும் இந்த மேரிட்டல் சிஸ்டமே பரலோகத்தில் கிடையாது. பரலோகத்தில் அப்பா பிள்ளைகள் இருப்பாங்க. அப்பாவும் பிள்ளைகளும் பரலோகத்தில் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. தேவனும் அவருடைய பிள்ளைகளாகவும் மக்கள் இருப்பார்கள். அவர்கள் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். அதான்ப்பா சத்தியம். ஆனா உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறார் இயேசு. இவங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்றாங்க, இயேசு உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்ல, 31ஆம் வசனம் பாருங்க. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறேன் என்று தேவனால் உங்களுக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா? தேவன் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்றார். மறுபடியும் பாருங்க, உயிர்த்தெழுதல் இருக்குது என்றாரு இயேசு. அந்த உயிர்த்தெழுதல் இருக்குதுன்றதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவரின் தேவனாயிருக்கிறேன் என்று தேவன் மோசேட்ட சொன்னாரே. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன்னு சொல்லி அந்த முள்செடியில பிரசன்னராயிருந்த தேவன் மோசேட்ட சொன்னாரே. அதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா?
மோசைக்கு முன்னாலேயே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் மரிச்சு போயிட்டாங்க இல்லையா? ஆனால் அவங்க சரீரத்தில் தான் மரிச்சாங்க. ஆனால் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக அவர்கள் தேவனோடு தான் செய்கிறாங்க, இருக்கிறாங்க. தேவன் ஜீவனுள்ளவருக்கு தேவனாக இருக்கிறார். தேவன் செத்தவர்களுக்கு தேவன் கிடையாது. ஏன்னா அவர் செத்த தேவனும் கிடையாது. தேவன் ஜீவனுள்ளவருக்கு தேவனாக இருக்கிறார். நான் சொல்லுறேன், இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் தேவ ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு பாருங்க தேவனாக, பாருங்க ஜீவ தேவனாக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆராதிக்கிறேன் தேவன் ஜீவன் உள்ளவர். இன்னொரு முறை சொல்ல, நான் ஆராதிக்கிற என் தேவன் ஜீவன் உள்ளவர். இன்னொரு முறை சொல்ல, நான் ஆராதிக்கிற என் தேவன் ஜீவன் உள்ளவர். இருக்கிறீங்களா? நம்முடைய தேவன் ஜீவ தேவன் பாருங்க. ஆகவே இயேசு சொல்றாரு, அப்பா உயிர்த்தெழுதல் இருக்குது. ஏன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக இன்னைக்கு தேவனோட தான் செய்றாங்க, இருக்கிறாங்க. செத்துட்டாங்கன்னா அதோட சாப்டர் க்ளோஸ்ன்னு யோசிக்காத. செத்த பிறகுதான் ஒரு புது யுகம் ஆரம்பிக்கிறது. நம்ம விட்டு கடந்து போனவங்க எல்லாரும் நம்மளை காட்டிலும் நல்ல இடத்துல இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதனால தான் பாருங்க, ரொம்ப துக்கப்படக்கூடாது. அவங்க ப்ரொமோஷனில் போயிருக்கிறாங்க, நல்ல இடத்துல இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வருகையில் அவங்களும் நம்ம ஆண்டவரோட கூட திரும்பி வருவாங்க. அருமையானவர்கள், நித்தியத்தில் நாம் அவர்களோட தேவனோட பரலோகத்தில் வாழப்போகிறோம். என்ன பாக்கியம் இயேசு நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாக்கியம். கவனிங்கள். ஆகவே இயேசுவுக்கும் சதுசேயருக்கும் என்ன வித்தியாசம்? இயேசு வசனத்தின்படி சிந்திக்கிறார். சதுசேயர் வசனத்தின்படி சிந்திக்காம தப்பான எண்ணமுடையவர்களாய் இருக்கிறார்கள். தப்பான எண்ணம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணுகிறது. சரியான எண்ணம் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. இயேசு பிரகாசிக்கிறார் இல்லையா? யோசித்து பாருங்க. இயேசுனுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது ஏராளமான ஜனங்கள் ஓடி வர்றாங்க அவர்கிட்ட. 8 திக்கிலும் இருந்து ஜனங்கள் ஓடி வர்றாங்க. அவருடைய வசனத்தை கேட்குறாங்க. அவரால் நடந்த அற்புதங்களை கண்டு அதை ருசித்து பாருங்க, அதை அனுபவிக்கிறார்கள். இயேசுனுடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்குது. ஆனா இந்த சதுசேயரை தேடி ஜனங்க வந்தாங்கன்னு சொல்லி பைபிளில் போடல. இருள் மண்டி போய் கிடக்குறாங்க. காரணம் என்ன? இயேசு அருமையானவர்களே வசனத்தின்படி சிந்திக்கிறாரு. இந்த சதுசேயர் வசனத்தை விட்டுட்டாங்க, வசனத்துக்கு எதிரான காரியங்களை சிந்திக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், கவனிங்க. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கலாம். சதுசேயரும் யூதர்கள் தான், இயேசுவும் யூதர் தான். ஆனா 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இயேசு வசனத்தின்படி சிந்திக்கிறாரு. சதுசேயர் வசனத்தை மனசுல எடுக்கவே இல்லை, பாரம்பரியமா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பைபிள்ல போட்டிருக்குது, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். தேவ வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் அவருடைய வசனத்தை எதுக்குங்க தர்றாரு? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு என்ன செய்கிறார்? தப்பு வைக்கிறார். வசனத்தை அருமையான கர்த்தர் ஏன் அனுப்புறாருன்னா நம்மை ஆசீர்வதிக்கும்படி. எல்லா ஆசீர்வாதங்களும் வசனத்துக்குள்ளதான் இருக்குது. வசனத்துக்கு வெளியே ஆசீர்வாதம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட வசனத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு? தருகிறாரு. அருமையானவர்களே, அந்த வசனத்தின்படி ஒரு சிந்தையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி சிந்திக்க எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையான ஜெபம். கவனிங்க. கர்த்தாவே, என்னுடைய மனது உம்முடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கட்டும். பைபிளில் போட்டிருக்குது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. இளைப்பாறுதல் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? நிம்மதி இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் இதில் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் அருமையானவர்கள் நிம்மதியில் திளைக்க வேண்டும். நிம்மதி அவருடைய வாழ்க்கையில் பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அவருடைய வார்த்தைகளை நமக்கு என்ன செய்கிறாரு? தந்திருக்கிறாரு. வார்த்தைகளை இறுக பற்றிக் கொள்ளுகிற ஒரு மனதை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஆகவே பாருங்க, சதுசேயர் மாதிரி இருக்கக்கூடாது, இயேசுவை மாதிரி இருக்கணும். இயேசுவை போல இருக்க வேண்டும். இப்போ அதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கவனிங்க.
அதாவது சிம்பிளா சொல்ல போனா அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் ரோமர் 12:2 சொல்றாரு, உலகத்தான மாதிரி சிந்திக்காத, அவனுடைய சிந்தையில வசனம் இல்லை, நீ தேவனுடைய வார்த்தையின்படி சிந்தி, அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியவும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீ அறிந்து கொள்வாய், உன் வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும் என்று அங்கே ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். இப்போ போவோம். நீதிமொழியின் புஸ்தகம் 29:18 வசனம் பாருங்க. நீதிமொழியில் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தீர்க்க தரிசனம் கிடையாது, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தரிசனம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். கவனிங்க, இப்போ தரிசனம் என்றால் என்ன? நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும் சத்திய வேதத்தை. தரிசனம் என்றால் நம்முடைய நல்ல எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம், ஒரு லட்சியம், ஒரு குறிக்கோள். பாருங்க, எங்க போக போறோம், என்ன செய்ய போகிறோம், எதையெல்லாம் அடைய போகிறோம், எப்படி இருக்க போகிறோம் என்பதை குறித்த ஒரு தெளிவு, அதுதான் தரிசனம். கவனிங்க, தரிசனம் என்றால் அருமையானவர்களே நம்முடைய நல்ல எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம், ஒரு தெளிவு. நிறைய பேர் தரிசனம்னா என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ராத்திரி படுத்து சொப்பனத்தில் சில காட்சிகளை பார்க்குறோமே, அதுதான் தரிசனம் அப்படின்னு சொல்லி சிலர் யோசிக்கிறாங்க. கவனிங்க, சில நேரங்களில் ராத்திரியில் கொஞ்சம் நிறைய சாம்பாரை சாப்பிட்டுட்டா அஜீரணம், அஜீரண கோளாறு ஏற்படுகிறதுனால தூக்கம் வர மாட்டேங்குது, அறகுறையாக வருது. அந்த நேரத்தில் பலவிதமான சொப்பனங்கள்லாம் என்ன செய்யுது, வருது. சிலர் கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் பாஸ்டர்? நானும் மனுஷன் தானே. கவனிங்க, வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு சொப்பனம் வருது, சில நேரங்களில் தண்ணிக்குள்ளே முங்குகிற மாதிரி சில சொப்பனங்கள் வருது இல்லையா? நாய் துரத்துற மாதிரி சொப்பனம் வருது, சில நேரங்களில் பாம்பு துரத்துற மாதிரி சொப்பனங்கள் வருது, சில காட்சிகள் வருது, மிருகங்கள் துரத்துற மாதிரிலாம் சில காட்சிகள் வருது. சில ஆட்கள் பாருங்க, இப்படி ஏதாவது ஒரு சொப்பனத்தை கண்டுட்டாங்கன்னா, ஓ கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டார் போல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எங்கேயா தீர்க்கதரிசி இருக்கிறாரா, அவரை தேடி போய் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன் பிரதர், அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க பிரதர்ன்னு சொல்லி அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இப்படிப்பட்ட சொப்பனத்தையும் கொடுக்க போறாரு, உங்களுக்கு இப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுக்க போறாரு, நாய் துரத்துற மாதிரி பாம்பு துரத்துற மாதிரி. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இது அஜீரண கோளாறுனால் வந்த சில காட்சிகளே ஒழிய இது கர்த்தரால் வந்த சொப்பனம் கிடையாது, இது கர்த்தரால் வந்த தரிசனமோ கிடையாது. கர்த்தர் இப்படிப்பட்ட தரிசனங்கள்லாம் கொடுக்கிறது கிடையாது. கர்த்தர் எப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுக்கிறாரு? கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமாக தரிசனத்தை கொடுக்கிறாரு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வார்த்தை என்ன சொல்கிறது? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். பாம்பு துரத்துன்னு போட்டு சொல்லலை, நாய் துரத்துன்னு சொல்லலை, என்னை ஒன்று துரத்துமா, ரெண்டு துரத்துமா. என்ன துரத்துமா? நன்மையும் கிருபையும் என்னை துரத்திட்டு வருமா. பைபிளில் போட்டிருக்கு, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். எல்லாரும் சொல்லுவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்மேல் வந்து எனக்கு பலிக்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்மேல் வந்து எனக்கு பலிக்கும். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்மேல் வந்து எனக்கு பலிக்கும். அறிக்கை ரொம்ப முக்கியம். பாருங்க, கிறிஸ்டியானிட்டி இஸ் எ கிரேட் கன்ஃபெஷன். கிறிஸ்தவம் ஒரு பெரிய அறிக்கையின் மதம். அறிக்கை செய்ய செய்ய தான் கர்த்தருடைய நன்மைகளை நம்ம என்ன செய்கிறோம்? சுதந்திரிக்கிறோம். கவனிங்க, ரட்சிப்பு அப்படி தான் சுதந்திரிச்சிருக்கிறோம், ரட்சிப்பின் ஆசீர்வாதங்களையும் அப்படி தான் சுதந்திரிப்போம். அதனால தான் அறிக்கை ரொம்ப முக்கியம். பாருங்க அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் எப்படி தரிசனத்தை கொடுக்குறாரு? அவருடைய வார்த்தையின் மூலமாக தரிசனத்தை நமக்கு என்ன செய்கிறாரு?
கொடுக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் எவ்வளவு தெளிவாக இருந்திருக்கிறான் பாருங்க. லோத்து வேற மாதிரியான ஆளு, அவன் ஒரு அறகுறை. அவன் சங்கீதக்காரன் மாதிரி கிடையாது. சங்கீதக்காரன் எப்படி சொல்றான்னா, surely goodness and mercy only shall follow me all the days of my life ன்னு சொல்றான். அதாவது நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் மாத்திரம் என் ஜீவனோட நாளெல்லாம் என்னை தொடரும்ன்றான். எவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறான் பாருங்க. சில நேரங்களில் நன்மை தொடரும், சில நேரங்களில் தீமை தொடரும், அதெல்லாம் கிடையாது பாருங்க. பைபிள் நல்ல தரிசனத்தை நமக்கு என்ன செய்கிறது, கொடுக்கிறது. நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் மாத்திரம் என் ஜீவனோட ஒவ்வொரு நாளும் என்னை தொடரும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் ஒரு பத்திரிகையில் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, அது நன்மையும் தீமையும் தொடரும் பிரதர், இந்த உலக வாழ்க்கை அப்படி தான், பரலோகத்துக்கு போன பிறகு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார் ஒரு பத்திரிகையில். அதை நான் பெரிய பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் இங்கே பாருங்க இப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி காமிச்சேன். பெரிய பாஸ்டர் உடனே சொன்னாங்க, அப்போனா நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நன்மையும் தீமையும் தொடரும்னு அப்படி எழுதியிருக்கிறாரு. பாஸ்டர் கேட்டாங்க, அப்படின்னா நன்மையும் கிருபையும் மாத்திரம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை தொடரும்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? வசனத்துக்கு எதிராக எழுதியிருக்கிறாரு. இப்படி தீமைகள் இருக்குது உலகத்தில், பிசாசு தீமைகள் என்ன செய்கிறான், கொண்டு வருகிறான். ஆனால் தேவன் நமக்கு எப்போதும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறாரு. தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறாரு. நாம் அதை பற்றி கொண்டோமானால் பிசாசு கொண்டு வருகிற தீமையை விரட்டி வச்சிடலாம். ஏத்து நின்று பாருங்க, அதை மேற்கொண்டுடலாம். கவனிங்க, எல்லா தீமைகளையும் நீங்கள் மேற்கொள்வதற்காக தான் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தீமைகளை மேற்கொண்டு நல்ல வாழ்க்கையை சுதந்திரிப்பேன்னு சொல்லி? அதுக்கு தான் அருமையானவர்களே கர்த்தருடைய வார்த்தை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அப்ப சங்கீதக்காரன் அப்படி விசுவாசிக்கிறான். லோத்து பாருங்க, அவன் ஆண்டவர்கிட்ட எப்படி சொல்றான் பாருங்க. வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அப்படி அல்ல ஆண்டவரே. சில ஆட்கள் பாருங்க ஆண்டவருக்கே பிரசங்கம் பண்ணிடுவாங்க. ஆண்டவர் ஒன்று சொன்னார்னா அவங்க அதை டக்குன்னு ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லை, ஒரு ஆமேன் போடுறதுக்கு மனசு இல்லை பாருங்க. அப்படி அல்ல ஆண்டவரே அப்படிங்கிறான். அப்புறம் பாருங்க, உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர், மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தீங்கு என்னை தொடரும். கவனிங்க, தாவீது நிச்சயமாகவே நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் சொன்னா, அவன் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளையும் அவன் ஜெயித்து அருமையான சிங்காசனத்தில் ஏறிட்டான் இல்லையா? ஆனா இவன் பாருங்க, கர்த்தர் இவனை காப்பாத்துறதுக்கு சோதோம் குமாரா பட்டணத்திலிருந்து இவனையும் இவன் மனைவியையும் இவனுடைய 2 பிள்ளைகளையும் குண்டு கட்டா தூக்கி ஊருக்கு வெளியே கொண்டாந்து விட்டு மலைக்கு ஓடி போய் பொழைச்சிக்கப்போன்னு சொன்னா, மலைக்கு ஓட என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும். மண்டைக்குள்ள முழுவதும் தீங்கு தொடரும், தீங்கு தொடரும், தீங்கு தொடரும் தான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஆகவே அவனுடைய வாழ்க்கையை பாருங்க, தீமையான வாழ்க்கையாவே போயிடுச்சு இல்லையா? அப்ப என்ன நினைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். வார்த்தையினால் வருகிற தரிசனத்தை உடையவர்களாக இருக்கிறோமா? வசனத்தின்படி சிந்திக்கிறோமா? வசனத்தின்படி விசுவாசிக்கிறோமா? வசனத்தை அறிக்கையிடுகிறோமா? வசனத்தை பேசுகிறோமா? அது நல்ல எதிர்காலத்தை நமக்கு கொண்டு வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே பாருங்க, வேத புஸ்தகம் ஒரு அற்புதமான புஸ்தகம் பாருங்க. நல்ல காட்சிகளை நமக்கு கொடுக்கிற ஒரு புஸ்தகம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் இப்போ இன்றைக்கி நடக்கிற காரியங்களை நியூஸ் பேப்பர்லையும் அதில் இதுலையும் பார்த்துக்கிட்டு மனசில் ஒரே பாரமுடைய ஆட்களாக நம்ம மாறிடக்கூடாது. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நியூஸ் எல்லாம் பாருங்கள், விழா வாரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனது அருமையானவர்களே பேதலிக்கிற மனதாக போயிடும். ஏன்னா அவ்வளவு தீமைகள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அதெல்லாம் ஷட்டப் பண்ணிட்டு அருமையானவர்களே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற மக்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா
வேத வசனம் அருமையான ஒரு நல்ல படங்களை நமக்கு தருகிறது. நம்முடைய மனதில் நல்ல படங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கை அதுக்கு ஏற்ற விதமாக மாறுகிறது. நாம் என்ன பார்க்கிறோமோ அதன்படியே நம்முடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? மாறுகிறது. கவனிங்க, இப்போ எரேமியாவுக்கு போவோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7-8 ஐய வசனங்களை பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். என்ன மாதிரி படம் அருமையானவர்களே! இதை எடுக்கிறீங்களா மனசில்? கர்த்தரை நம்புகிற மனுஷன் எப்படி இருப்பானா? தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தேர்ச்சியான வருஷத்தில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். மழை தாட்சியான வருஷங்கள் யோசித்து பாருங்க. சில நேரங்களில் பஞ்சம், வறட்சி அதெல்லாம் இந்த உலகத்தில் வரத்தான் செய்கிறது. ஆனால் பஞ்சம் வரலாம், வறட்சி வரலாம், இல்லாமை வரலாம் அருமையானவர்களே. ஆனால் அது நம்மை பாதிக்காது. இருக்கிறீங்களா? இப்போல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெட்ரோல் விலை ஏறப்போதான், அரிசி விலை ஏறப்போதான், அந்த விலை ஏதோ ஏறப்போதான், இந்த விலை. நான் சொல்கிறேன், எந்த விலை ஏறினாலும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையினுடைய தேவைகள் அருமையானவர்கள் அற்புதமாக சந்திக்கப்படும். பைபிளில் போட்டிருக்குது, தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நிறைவாக்குகிறார். ஆகவே உலகத்தில் அருமையானவர்களே பஞ்சங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் நமக்கு கிடையாதுன்னு நம்ம விசுவாசிக்கணும். எந்த விலைவாசி ஏற்றமும் என்னை பாதிக்காது. ஏன்னா என் தேவன் அவருடைய கஜானாவிலிருந்து என்னுடைய தேவைகளை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களெல்லாம் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆகவே பாருங்க, மழை தாழ்ச்சியான வருஷத்தில் அநேக மரங்கள் இலையை உதுத்துட்டு பாருங்க அது பரிதாபமாக நின்றுட்டு இருக்குது. ஆனால் இந்த குறிப்பிட்ட மரம் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரம், இது மட்டும் இலை பச்சையாக இருக்குது. பாருங்க, தளதளன்னு இருக்குது, செழிப்பாக இருக்குது. பஞ்சம் இதை அஃபெக்ட் பண்ணவே முடியல. நாம் இப்படிப்பட்ட மரம், நாம் தண்ணீரில் அண்டையிலே நாட்டப்பட்ட மரம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, பஞ்சம் நம்மை பாதிக்காது. பாருங்க, வருத்தமின்றி தப்பாமல், வருத்தமின்றினா பிரயாசம் இல்லாமல், போராட்டம் இல்லாமல், பாருங்க கனி தருகிற ஒரு வாழ்க்கை அருமையானவர்கள் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அருமையானவர்களே, எல்லா மரமும் பசுமையா இருக்குது, எல்லா மரமும் கனி கொடுக்குது. அதுல இந்த மரமும் பசுமையா இருக்குது, இந்த மரமும் கனி கொடுக்குதுன்னா அதுல பெரிய ஆச்சரியம் இருக்காது. ஆனா எல்லாம் பட்டுப்போன மரம் மாதிரி நின்றுட்டு இருக்குது. ஆனா இந்த மரம் மட்டும் செழிப்பா இருக்குது, கனிகள் நிறைந்ததா இருக்குதுன்னா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எதிர்பார்க்கிறீங்களா? எல்லாரும், அக்கம் பக்கத்தினர், சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, அருமையான கூட வேலை பார்க்குறவங்க, கூட படிக்கிறவங்க, எல்லாரும் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அதை மனசில் வைக்கணும். அதான் நான் சொல்ல வர்றேன். கர்த்தரை நம்புகிற மனுஷன் இப்படி இருப்பான் என்று கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. கவனிங்க, என் மனைவி சில நேரங்களில் சொல்லுவா, நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது, ஆசீர்வாதத்தில் எந்த பெருக்கமும் இல்லாமல் இருக்கும்போதே எங்கள் அப்பா இந்த பரலோகத்தை பற்றிய சத்தியங்களை எடுத்து சொல்லுவாங்க. பரலோகம் செழிப்பான ஒரு தேசம், வீதியெல்லாம் சொல்லுங்க, வீதியெல்லாம் சுத்த பொன்னாமே, பரலோகத்தின் மதில் சுவர் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மதில் சுவனுடைய அஸ்திபாரங்கள் 12 விதமான
ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் எடுத்து எடுத்து சொல்லுவாங்களாம். சின்ன பிள்ளையில கேட்டுகிட்டே இருப்பாளாம். பாருங்க, முதலாம் அஸ்திபாரம் வச்சிரக்கல், அப்புறம் இந்திரநீலம், அப்புறம் சந்திரகாந்தம், அப்புறம் மரகதம், அப்புறம் கோமேதகம், அப்புறம் பதுமராகம், அப்புறம் சுவர்ண ரத்னம், அப்புறம் படிகப்பச்சை, அப்புறம் வைடூரியம், அப்புறம் பாருங்க சுகந்தி, சுனீரம். இதெல்லாம் வாஸ்து காமிப்பாங்களாம். இவ யோசிப்பாலாம், பரலோகத்தை பற்றியே பேசுகிறாரு, பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு யோசிப்பாளாம். பாருங்க, அப்புறம் தான் அவளுக்கு தெரிஞ்சிச்சு, இல்லை இல்லை, பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை பூலோகத்தில் கொண்டு வர்றதுக்காக அவர் விவரமாக பேசிட்டு இருக்கிறாரு. இயேசு சொன்னார் இல்லையா, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. முதல்ல பூமியை பரலோகமாக மாற்றுவோம், அப்புறம் பரலோகத்துக்கு போகலாம். இருக்கிறீங்களா? அப்படி சொல்லி பாருங்க, பாஸ்டருடைய பிரசங்கத்தை அப்படி புரிஞ்சுக்கிட்டாலாம். இப்போ சொல்கிறா, எங்கள் அப்பா இப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை இந்த சபைக்கு கொண்டு வந்துட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், இது ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. அநேக சபைகள் வந்து இப்படி இல்லை. நிறைய சபைக்கு போனீங்கன்னா பாருங்க, அவங்க அதுக்கு காசு கொடுங்க, இதுக்கு காசு கொடுங்க, அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்கள் இங்கே எந்த தேவையும் ப்ரெசென்ட் பண்ணுறது இல்லைங்க. அருமையானவர்களை நான் சொல்கிறேன், இந்த ஊழியத்துக்கு ₹1 கடன் கிடையாது. இத்தனை பஸ்ஸுகளை ஓட்டுறோம் பாருங்க, பெரிய பெரிய ஜென்ரேட்டர்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம் பாருங்க. தேவைகளெல்லாம் நான் சொல்லுகிறேன் அற்புதமாய் சந்திக்கப்படுகிறது. ஏன்னா பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்பது அருமையான எங்களுடைய ஜெபம், எங்களுடைய விசுவாசம். கவனிங்க, அப்போ என்ன பார்க்கிறோம்? பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார்க்குறோமா அல்லது பூலோகத்தினுடைய வெறுமையை பார்க்குறோமா? பாருங்க, பூலோகத்தில் இருக்கிற இந்த தரித்திரத்தையும் இந்த வெறுமையையும் இதையே பார்த்துட்டு இருந்தோம்னா பாருங்க, மனது குறுகி போயிடும். பாருங்க, சின்ன எண்ணங்கள் உடையதாக தரித்திரம் பிடிச்ச மனதாக மாறிடும். மனது அப்படி மாறிடுச்சுன்னா கர்த்தரே நமக்கு உதவி செய்ய முடியாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. ஆனால் நாம் வழியை வகுத்து கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. கவனிங்க, நம்ம பாயிண்ட் என்னன்னா, நம்ம என்ன பார்க்குறோம் மனதில் அதைத்தான் நாம் அடைவோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மாற்றமே கிடையாது. பாருங்க, பார்வை பெருசாக இருந்து வாழ்க்கை சின்னதாக இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பார்வை அருமையானவர்கள் விசாலமாக இருக்கும்போது வாழ்க்கை விசாலமான வாழ்க்கையாக மாறும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, படிச்சிருக்கலாம் அல்லது படிக்காமல் இருக்கலாம். பாருங்க, ஒன்று பணக்காரராக இருக்கலாம் அல்லது ஏழைகளாக இருக்கலாம். எந்த பின்னணியில் இருந்தாலும் அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் பெருக வேண்டுமானால் மனது விசாலமான மனதாக, தேவனுடைய எண்ணங்கள் நிறைந்த மனதாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆதியாகமத்துக்கு போவோம். ஆதியாகமம் 13, 14, 15 வசனங்களை பாருங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறிடத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். எல்லாரும் சொல்லுவோம், நோக்கி பார், நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் சொல்றாரு. உன் கண்களை ஏறெடுத்து பார். ஏன்னா நல்லா கவனிங்க, ஆபிரகாம் வந்து ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறான் இந்த நேரத்தில். கவனிங்க, அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் லோத்து மேலே இருக்குது. லோத்து வந்து வேற யாரும் கிடையாது. லோத்தோடு வந்து அவனுடைய சகோதரனுடைய மகன். ஆபிரகாமுக்கு 2 சகோதரர்கள். ஒருத்தன் பேர் நாகோர், அடுத்தவன் பேர் ஆரான். ஆரானுடைய மகன் தான் லோத்து. கர்த்தர் ஆபிரகாம் அழைக்கும் போது லோத்துவும் கூட வந்துட்டான். அன்னை மகன் கூடவே வந்துட்டான். சரி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் இவனை கூட்டிட்டு வந்து, கர்த்தர் வந்து ஆபிரகாம் மட்டும்தான் அழைச்சாரு, அவனும் கூட வந்துட்டான். கர்த்தர் பாருங்க எவ்வளவு தயாளம் உள்ளவர்னு சொல்லி ஆபிரகாமையும் ஆசீர்வதிச்சாரு, லோத்துவையும் ஆசீர்வதிச்சு. லோத்துவை பார்த்து உன்னை நான் கூப்பிட்டேனா, நீ எதுக்கு வந்த அப்படி கேட்கல. சரி போகிறேன். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. இந்த 2 பேரை ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிச்சாராம் பாருங்க. 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன.
அவர்கள் ஒருமித்து குடியிருக்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிட்டாடே அப்பா. பாருங்க, அவருடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்துச்சான். கர்த்தர் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளை அப்படிதான் ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை ஆபிரகாமை போலவே ஆசீர்வதிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை ஆபிரகாமை போலவே ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறீங்களா? ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சாரோ அப்படிதான் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. பாருங்க, அவனை ரொம்ப நல்லா ஆசீர்வதிச்சுட்டு அப்புறம் நம்மளை லேசா ஆசீர்வதிக்கிறது இல்லை. அவர்களை ஆசீர்வதிக்கும் போது பூமியை அவர்களை தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சிருந்தாரு. சரி, ஆபிரகாம் யோசித்தான், நமக்கு தான் பிள்ளை இல்லை, சரி அன்னை மகனாவது கூட இருக்கிறான், ஒரு ஆறுதல் பாருங்க அவனுக்கு. அப்படி இருந்தா கடைசியில் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டான் லோத்து. பிரிஞ்சு போய் சோதமுக்கு நேரம் கூடாரம் போட்டான். ஆபிரகாமுக்கு என்ன வருத்தம்னா, இவனை விட்டு பிரிஞ்சு போனது மட்டும் இல்லை, கர்த்தரை விட்டுட்டும் போயிட்டானே. கூட இருந்தானா கர்த்தரை ஆராதிச்சுட்டு கிடப்பான். இப்போ கர்த்தரை விட்டுட்டும் தூரமாக போய் சோதோமில் போய் குடியிருக்கிறானே, உலகத்தை அன்பு கூர்ந்து உலகத்தை பாருங்க நாடி போயிட்டானேன்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப வருத்தம். பாருங்க, லோத்துவை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். தேவன் வர்றாரு, தேவன் வந்து சொல்றாரு, உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆபிரகாமே. லோத்துவே நினச்சி கவலைப்பட்டு இருக்காத. அவன் எப்படியும் தொலைறான், அவன் என்ன தெரிந்து கொள்கிறானோ அதன்படி தான் அவன் வாழ்க்கை இருக்கும். நீ அது அவனை நினச்சி கவலைப்பட்டிருக்காத. நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், உனக்கும் உன் சந்ததிக்கும் நல்ல எதிர்காலத்தை நான் வச்சிருக்கிறேன். உன் கண்களை ஏறெடுத்து பார், வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்கிற பூமியை நான் உனக்கு தருவேன். நல்லா கவனிங்க, கண்ணை மூடிட்டு பேசாம படுத்து தூங்குப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லலை. ஆபிரகாமுடைய ஒத்துழைப்பு தேவனுக்கு அவசியமாக இருக்கிறது. பாருங்க, விண்ணும் மண்ணும் சேர்ந்து தான் பாருங்க பூலோகத்தில் வாழ்க்கை நடத்துகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவனோடு சேர்ந்து தான் பூலோக வாழ்க்கையை நம்ம நடத்துகிறோம். பாருங்க, தேவன் உன்னை சொல்லும்போது அதை செயல்பாட்டில் காண்பிக்க வேண்டிய வேலை நம்ம வேலை. பாருங்க, ஆகவே ஆபிரகாம் நான் நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் அவன் இருந்திருப்பான்னா, நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார், நீ பார்க்குற பூமியை நான் உனக்கு தருவேன்னு சொல்லி கர்த்தர் அவன் சொன்னார்னா, ஓடி போய் ஒரு டெலஸ்கோப் எடுத்துகிட்டு வந்திருப்பான். டெலஸ்கோப்னா இருக்கிறதுல நல்லா தூரமாக பார்க்கறதுக்கு உதவி செய்யும். எவ்வளோ தூரமாக பார்க்குறோமோ அவ்வளோ தூரமாக அவ்வளோத்தை கர்த்தர் செய்கிறாரு, நமக்கு தருகிறாரு. நல்லா கவனிங்க, நாம் ஆபிரகாம் மாதிரி நல்ல ஜூட்டான ஆட்களாக இருக்கணும். அருமையானவர்களே, கர்த்தர் உன்னை காமிக்கும் போது அதை பார்க்க பழகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் உன்னை தர்றேன்னு சொல்லும்போது அதை நன்றியோடு வாங்க, விசுவாச கரங்களை நீட்ட வேண்டும். சூப்பர் பரிசுத்தமான மாதிரி இருந்துக்கிட்டு நான் எதையுமே நான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம் பிரதர், அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா, பெரிய ஸ்தோத்திரம் போட்டு கொடுங்க, ஆண்டவரே வாங்கிக்கிறேன். இருக்கிறீங்களா? இதுதான் உண்மையான தாழ்மை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஆபிரகாம் பார்த்தான், கர்த்தர் அவன் பார்த்த பூமியை அவனுக்கு செஞ்சாரு, கொடுத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், அவன் பார்த்த பூமியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார், அவனுக்கு அவன் சந்ததிக்கும் கொடுத்தார். நாம் எதை பார்க்கிறோமோ அதை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் பாருங்க, மனதில் பரிசுத்தத்தை குறித்த எண்ணங்களை நிறைக்கணும். நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்கிற எண்ணங்களை நிறைக்கணும். சுகத்துக்கு அடுத்த எண்ணங்களை நிறைக்கணும். எத்தனை அருமையான வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார், நானே உன்னை குணமாக்குகிற வைத்தியர், கர்த்தர் சகல வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவார், எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றை உன்மேல் வரப்பண்ண மாட்டார், அவரே உன்னை குணமாக்குகிற வைத்தியர், இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள், மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அருமையானவர்களே, எவ்வளவு வசனங்கள் பாருங்க, எல்லாம் மனசில் வச்சு
பாருங்க, ஆடு அந்த புல்லை அசை போடுற மாதிரி பாருங்க, அப்படியே அந்த வசனங்களெல்லாம் பாருங்க மனசில் வச்சு நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருப்போம்னா பாருங்க, நம்முடைய மனது ஆரோக்கியத்தின் எண்ணங்களால் நிரம்பும். வியாதி நிறைந்த உலகம் அருமையானவர்களே, ஆனால் எந்த வியாதியும் நம்மை பாதிக்க முடியாது. ஏன்னா நம்முடைய மனது ஆரோக்கியத்தை சிந்திக்கிற மனதாக இருக்கிறீங்களா? பாருங்க, நாம் எதை சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பங்கு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஆகவே உலகத்தில் இருக்கிற அந்த தீமைகளை எப்படி எதிர்த்து நிற்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையினால் வருகிற எண்ணங்களை மனசில் நிறைக்கிறது மூலமா தான் எதிர்த்து நிற்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லா வியாதிகளையும் விரட்டி அடிச்சிடலாம். கர்த்தர் சகல வியாதிகளையும் என்னை விட்டு விலக்குகிறார். வியாதி எனக்கு கிடையாது. இருக்கிறீங்களா? I refuse to accept any form of sickness in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால எந்த வியாதியையும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏன்னா எல்லா வியாதிகளையும் இயேசு எனக்காக சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறார். இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, அப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதை நிறைக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஐஸ்வர்யத்தின் எண்ணங்களால் மனது நிரம்பணும். பாருங்க, இன்னைக்கு ஒரே சட்டசபையெல்லாம் ஒரே டிஸ்பியூட், ஒரே பாருங்க லடாய், ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும். என்னன்னா, தமிழ்நாட்டில் இவ்வளவு கடன் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, ஒருத்தர் கடன் இருந்தாலும் பரவாயில்ல, ஜனங்களுக்கு உதவி செய்யுங்க, இன்னும் கடன் வாங்கி உதவி. எல்லாம் கடனாக இருக்குது. இதையே பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம வாழ்க்கையும் கடனில் போயிடும். தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் கிடக்கட்டும், அது அவங்க பிரச்சனை. நமக்கு இங்கே வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவர் சொல்லியிருக்கிறார், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இதுதான் நமக்கு. ஒருத்தர் சொன்னார், இந்தியாவே கடனுக்குள்ள இருக்கும்போது நீங்க எப்படிங்க கடன் வாங்காம இருப்பீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சொல்றேன், இந்தியா கடனுக்குள்ள இருக்கலாம், ஆனா பரலோகம் கடனுக்குள்ள இல்ல. பரலோகம் ரிச்சா இருக்குது, ஐஸ்வர்யம் நிரம்பி வழிகிறது. அங்க இருந்து தான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆகவே நான் கடன் வாங்க மாட்டேன் அநேக ஜாதிகளுக்கு. இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை உறக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 54, ஏசாயா 54 2, 3 ஆகிய வசனங்கள் பாருங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. 3வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். என்ன அருமையான வசனம் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, விசாலமாக்கு, விரிவாக்கு, நீளமாக்கு, உறுதிப்படுத்து. எல்லாம் எங்க நடக்கணுங்க? நம்ம மனசுல தான் நடக்கணும். கவனிங்க, மனது தேவனுடைய வார்த்தைகளை பாருங்க ஏற்றுக்கொள்ளும் போது விசாலமா திங்க் பண்ணுகிற மனதாக மாறுகிறது. பாருங்க, தடை செய்யாதே என்று கர்த்தர் சொல்றாரு. அதாவது கர்த்தருடைய உயர்ந்த திட்டங்களையும் உயர்ந்த நோக்கங்களையும் தடுத்து போடுகிற ஒரு பலவீனம் மனுஷன்ட்ட இருக்குது. கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் அவங்க இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். they limited God என்று எழுதப்பட்டிருக்கிறது 78ஆம் சங்கீதத்தில். கவனிங்க, கர்த்தர் 40 நாள்ல அவங்களை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போகணும்னு பிளான் பண்ணி இருந்தாரு. ஆனா இவங்க பாருங்க, அவருடைய பிளான் எல்லாம் பாருங்க கெடுத்து 40 வருஷம் வனாந்தரத்தில் சுத்தி திரிஞ்சாங்கன்னு பைபிளை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய சித்தம் தானா நடக்கும், தானா நடக்காது. ஏமாந்து போயிடக்கூடாது. அருமையானவர்களே, நீங்க அதை புரிந்து கொண்டு கோஆபரேட் பண்ணும்போது தான் அது உங்க வாழ்க்கையில நடக்கும். கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, அதை நீ தான் செய்யணும். உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். நல்ல விசாலமான மனதை உடையவனாக மாறு. தடை செய்யாதே, கயிறுகளை நீளமாக்கி முளைகளை உறுதிப்படுத்து. அப்படி நீ செய்யும் போது நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். எல்லாரும் சொல்லுவோம், நாங்கள் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவோம். இன்னொரு முறை சொல்லுவோம், நாங்கள் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவோம். பாருங்க,
கர்த்தர் உயர்ந்த திட்டங்களை வச்சிருக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியுமா? பரலோகத்தில் என்னுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சித்தம் செய்யப்படுவதாக ஆண்டவரே. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே, எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய தொழிலிலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக ஆண்டவரே. விவரமா ஜெபம் பண்ணணும் பாருங்க. பரலோகம் அவ்வளவு ஐஸ்வர்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அது விசாலமான ஒரு தங்கப்பட்டணம். அந்த சித்தம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி பாருங்க, இயேசுவே அப்படி ஜெபிக்க சொல்றாரு. பரமண்டலத்தினுடைய ஜெபத்தில் அங்கேயே சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. அருமையானவர்களே, அதுதான் விசாலமான ஒரு எண்ணம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விசாலமான எண்ணம் வரும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ வலப்புறம் இடப்புறம் இடம் கொண்டு பெருகுவாய். அநேக தேவனுடைய மக்கள் எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னைய சோகமாக்க ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஆவிக்குரிய மக்கள் அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த குஷ்டரோகியை அப்படி தான் ஜெபம் பண்ணான். கவனிங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கவுமாலே ஆகும் அப்படின்னு சொன்னா, ஏசு பாருங்க சொல்றாரு, தடி போடுறாரு, சித்தம் உண்டு சுத்தமாகுன்றாரு. சொன்ன மாத்திரத்தில் பாருங்க அவனுடைய அவிசுவாசம் சந்தேகமெல்லாம் விலகி போயிடுச்சு. பாருங்க, அவன் நான் சுகமடைவுதான் தேவனுடைய சித்தம் என்பதை மனதிலே ஏற்றுக்கொள்கிறான். உடனே அற்புதம் நடக்குது. உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் குஷ்டரோகம் சுகமாகிவிட்டது. தேவன் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, நாம அதை மனதிலே ஏற்றுக்கொள்கிறவர்களாய், அதன்படி சிந்திக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். கர்த்தரால கூட என் வியாதியை சுகமாக்க முடியாது, இப்படி எத்தனை பேர் பேசுறாங்க தெரியுமா? முட்டாள்தனமான பேச்சு. கவனிங்க, கர்த்தரால கூட என்னை சுகமாக்க முடியாது பிரதர். அட, உங்க சரீரத்தை உண்டாக்குனவரே அவர் தாங்க. அவருக்கு நீங்க அவரை விசுவாசிங்கன்னா பாருங்க, அந்த ஹார்ட்ல இருக்கிற அந்த பலவீனத்தை எப்படி நீக்கிறார் தெரியுமா? ஹார்ட்டையே மாற்றி விட்டுறாரு. நீங்கள் ராத்திரி படுத்திருப்பீங்க, ஒரு புது இருதயத்தை உள்ள வச்சாருன்னா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? கரங்களை உறக்க தட்டி தான் கத்துற மகிமைப்படுத்துங்களேன். ஒரு பிரசங்கியார் ஆஸ்பத்திரிக்கு போனாராம். பாருங்க, அவர் டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னாராம், இன்னைக்கே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னாராம். இவர் யோசித்து பார்த்தாராம், இயேசுவின் காயங்களால் சுகமானேன், தேவன் சுகமாயிட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. இவர் வியாதியாக இருக்குது, இன்னைக்கே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்னாராம், இல்லை நான் இதை நீங்கள் சொல்கிறத நான் நம்ப போகிறதில்ல, நான் தேவனுடைய வார்த்தையை நம்புகிறேன், ஆகவே இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன்னு சொல்லி ஆஸ்பத்திரியிலேருந்து வீட்டுக்கு வர்ற வரைக்கும் இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொல்லி வார்த்தையை சொல்லிகிட்டே வந்தாராம். அன்னைக்கு சாயங்காலம் பாருங்க, இன்னொரு இவருக்கு தெரிஞ்ச டாக்டர், என்னுடைய லேபரேட்டரிக்கு வாங்க, நான் உங்களை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சரி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணால், அருமையானவர்களே, இந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டு சொன்னாராம், 17 வயசு வாலிபனுக்கு இருக்கிற இருதயம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னாராம். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன். 17 வயசு வாலிபனுக்கு இருக்கிற அந்த நல்ல இருதயம் உங்களுக்குள்ள இருக்குது. என்ன நடந்துச்சு? அருமையானவர்களே, விசுவாசிட்டே வர்றாரு. ஏன்னா காலகாலமாக தான் அவருடைய விசுவாசிட்டே வர்றாரு. கர்த்தர் அற்புதமாக அந்த ஹார்ட்டை எடுத்து போட்டுட்டு இன்னொரு ஹார்ட்டை நல்லா உள்ள வச்சிரு. சரீரத்தை உருவாக்குனவரே அவர் தானங்க. தேவனாலே எல்லாம் கூடும். ஆகவே அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையின்படி சிந்திக்கிற ஒரு மனதை வளர்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி சிந்திக்க எனக்கு உதவி செய்யும். மனதை வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள். விசேஷமாக வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ஸ்க்ரோலிங்னு இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. செல்ஃபோன் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறது. இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும். தேவையானதை மட்டும் பார்க்கணும், தேவையில்லாத என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. உங்களுக்கு வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரத்தை, வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே என்ன செய்யலாம், வச்சிருக்கலாம். உலகம் கட்டுப்பாடு இல்லாத உலகம், சீரழிந்து போகிற ஒரு உலகமாக இருக்குது. ஆனால் நாம் அருமையான எதை பார்க்கணுமோ அதை பார்க்கணும், எதை ஆஃப் பண்ணணுமோ அதை ஆஃப் பண்ணணும். அருமையானவர்களே,
மனதை வார்த்தைக்கு திறந்து கொடுக்கணும். வார்த்தையினால் வருகிற எண்ணங்களால் மனதை நிரப்பணும். வார்த்தையை பேசுகிற வாயாக மாறணும். நான் சொல்லுகிறேன், ஒளிமயமான எதிர்காலத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. உலகம் வீழ்ந்து போகலாம், ஆனால் நாம் ஜெயிச்சுக்கிட்டே போவோம். ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மனது உம்முடைய வார்த்தையின்படி சிந்திக்கிற மனதாக, கர்த்தாவே, விசாலத்தை சிந்திக்கிற மனதாக, ஆண்டவரே, அது மாறும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. எல்லா கர்த்தாவே, சின்ன எண்ணங்கள் உடைய மனதை விட்டு அகலட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய எண்ணங்களால் நாங்கள் நிறைந்திருக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். உம்முடைய வார்த்தை எங்களுடைய மனதில் மேலோங்கி நிற்கட்டும். ஆண்டவரே, எதுமானீர் செய்கிறீர். கர்த்தாவே, வசனத்தை கொண்டு, வசனத்தினால் வருகிற எண்ணங்களை கொண்டு எல்லாரையும் நிரப்புகிறீர், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.